அஹ்மத் பிரபலமான மருத்துவர். அவருடைய சேவையை பாராட்டி அவருக்கு விருது வழங்குவதற்காக அறிவிக்கப்பட்டது. அந்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக விமானம் மூலம் பயணத்தை ஆரம்பித்தார். ஆனால் இடைவெளியில் அவரது தலையில் பெரிய குண்டு ஒன்றை தூக்கி போடுவது போல விமானி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இயந்திர கோளாறு காரணமாக விமானம் தரையிறக்கப்படுகின்றது என்ன செய்வது என அஹ்மதுக்கு புரியவில்லை. விமானமும் தரையிறக்கப்பட்டது. அஹ்மத் விமான கட்டுப்பாட்டு அறைக்கு ஓடினார். அங்கிருந்த சேவை பெண்ணை அணுகி தனது நிலையை எடுத்துரைத்தார். தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு மாற்று ஏற்பாடு ஒன்றை செய்து தர முடியுமா என கேட்டார். அந்த பெண் சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டே, மன்னிக்க வேண்டும், நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு அடுத்து வரும் 10 மணித்தியாலங்களுக்கு எவ்வித விமானமும் இல்லை என்றார். பாவம் அஹ்மத், தனது வாழ்நாள் சாதனைக்கான விருதை இழக்க அவர் விரும்பவில்லை. அவரது மனதின் வலி அவருடைய முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அதை கண்டுகொண்ட அந்த பெண் ஓர் ஆலோசனையை கூறினாள். நீங்கள் விரும்பினால் அந்த இடத்திற்கு வாடகை காரில் செல்லலாம். 4 மணித்தியாலத்தில் அங்கு சென்று சேர்ந்து விட முடியும் என்றார். அஹ்மதுக்கு அதை தவிர வேறு வழி இல்லை. வாடகை கார் ஒன்றை அமர்த்தி கொண்டு பயணத்தை ஆரம்பித்தார். ஆனால் வரும் விதி வழியில் தங்காது என்பர்களே. பிடித்தது அடைமலை. மரங்கள் தலை விரித்து ஆடின. காற்று ஊளையிட்டவாறே ஒற்றை காலில் துவம்சம் செய்ய ஆரம்பித்தது. இதற்கு மேல் செல்ல முடியாது என கார் ஓட்டுநர் கையை விரித்துவிட, பாவம் நமது மருத்துவர் வேறு வழியின்றி மழையில் நனைந்தவாறு அருகிலிருந்த சிறிய வீட்டின் கதவை தட்டினார். கதவை திறந்த ஒரு மூதாட்டி அவரை உள்ளே அழைத்து உபசரித்துவிட்டு தொழச் சென்று விட்டார். தனது வீட்டுக்கு வந்திருப்பவர் யார் என்று அவருக்கு தெரியவில்லை. மருத்துவரும் தன்னை அறிமுகப்படுத்தும் மனநிலையிலும் இல்லை. மூதாட்டி தொழ ஆரம்பித்தார். தொழுகையில் விம்மி விம்மி அழுதார். தனதேயான அல்லாஹ்விடம் எதையோ கெஞ்சி கெஞ்சி கேட்டார். அதனை பார்த்து கொண்டிருந்த பிரபல மருத்துவர் அஹ்மதுக்கு அந்த மூதாட்டிக்கு ஏதோ தேவை இருக்கிறது, நம்மால் முடியுமான உதவியை செய்வோம் என தோன்றியது. ஆகவே அவர் தொழுதுவிட்டு வந்தவுடன் அது பற்றி வினவினார். மூதாட்டியும் சொல்ல ஆரம்பித்தார். அதோ தூங்கிக் கொண்டிருக்கின்றானே சிறுவன், அவன் எனது பேரன். அவனது பெற்றோர்கள் இருவரும் சில நாட்களுக்கு முன்னர் இறந்து விட்டார்கள். இவனுக்கும் ஓர் அபூர்வ நோய். அந்த நோயை குணப்படுத்த என்னால் முடியுமான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டேன். ஆனால் தொலைதூர நகரில் இருக்கும் அஹ்மது எனும் பிரபல மருத்துவரால் தான் இந்த நோயை குணப்படுத்த முடியுமாமே. இந்த சின்னஞ்சிறு குக்கிராமத்தில் வாழும் என்னால் எப்படி அந்த மருத்துவரை சந்திக்க முடியும்? இதை நினைத்துத்தான் அல்லாஹ்விடம் எனது கவலையை சொல்லி சொல்லி தினம் தினம் அழுது கொண்டிருக்கின்றேன் என்றார் அவர். ஒரு நொடிதான். அந்த நொடியில்தான் மருத்துவர் அஹ்மதுக்கு அனைத்தும் புரிந்தன. எங்கோ பறந்து கொண்டிருந்த தன்னை நடுவழியில் இறங்க வைத்து காரில் பயணிக்க வைத்து அந்த பயணத்தையும் தடை செய்து அந்த மூதாட்டியின் வீட்டுக்கு வர வைத்தது அந்த மூதாட்டியின் பிரார்த்தனை தான் என்பதை உணர்ந்து கொண்டார். இந்த வாழ்வின் மகத்தான பேரின்பங்களில் ஒன்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ததன் பலனை கண்டுகொள்வதாகும். சில பொழுதுகளில் நாம் சிறு பிள்ளைத்தனமாக கேட்ட பிரார்த்தனைகளை கூட அவன் மறந்துவிடலாம். தக்க சமயத்தில் நிறைவேற்றி தரும் அதிசயம் அற்புத அழகாகும். ஆச்சரியம் என்னவென்றால், எமது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனைகளுக்கு நாம் எவ்வாறு நன்றி சொல்கின்றோமோ அதே போன்று எமது ஏற்றுக்கொள்ளப்படாத சில பிரார்த்தனைகளுக்கும் ஆனந்த கண்ணீர் மல்க ஒரு நாள் அல்லாஹுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும்.